ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தய குழம்பு. இந்த வெந்தய குழம்போட சுட சுட சாதம், இட்லி, தோசை எல்லாமே நல்லா இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கடி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முதல்ல ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்காங்க. இப்போ இது மூணையும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்து எடுத்துக்காங்க. இது மூணும் வறுபட்டு லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்காங்க. அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்காங்க. சீரகம் சேர்த்து எல்லாமே சேர்ந்து வறுபட்டு லேசாக சவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். சீரகத்தை முதல்ல சேர்த்திங்கன்னா சீரகம் சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும். மற்ற பொருட்கள் சரியாக வறுபடாது. அதனால் கொஞ்சம் லேசாக எல்லாமே வறுபட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சீரகம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வறுபட்டு லேசாக செவந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சுக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். லேசாக உளுந்து செவந்து வரட்டும். அடுத்து இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 10-12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. பொதுவாகவே சின்ன வெங்காயம் இந்த மாதிரி புளி சேர்த்த குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி லேசாக செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை தாராளமாகவே சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரையிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கி வரத்துக்காக கொஞ்சமாக உப்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். நல்லா வதங்குற வரைக்கும் பொறுமையாக வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. நாம் வறுத்து வச்ச வெந்தயம், மிளகு, சீரகத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த பவுடர்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடரை மட்டும் குழம்புல சேர்த்துக்கலாம். மீதி பவுடரை அடுத்த டைம் குழம்பு வைக்கிறதுக்காக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சேர்த்த மசாலாவை எண்ணெயிலேயே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதில் ஒரு சின்ன எலுமிச்சை அளவில் புளியை தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் கெட்டியாகவே சேர்த்துக்கங்க. இதை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்போவுமே புளி சேர்க்கும்போது கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இதில் நாம் அரிசி கொஞ்சம் சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கோம். அதனால் குழம்பு கண்டிப்பாக கெட்டிப்படும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு கொதித்து லேசாக கெட்டியாக ஆரம்பித்த உடனே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. எண்ணெயும் லேசாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு குழம்பு வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் நான் இன்றைக்கி வெந்தய குழம்புன்றதுனால இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சிக்காக, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்க்குறேன். இது ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெந்தய குழம்பு சுட சுட இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.